Hi to all. இன்னைக்கு நம்ம ஒரு குட்டியான டீக்ளட்டரிங் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போடணும்னு நினைச்சிருந்த ஒரு விஷயம். ரொம்ப நாள் ஸ்கிப் ஆயிட்டே இருந்தது. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல்ஸ் அட்மிஷன்ஸ் எல்லாம் இந்த அகாடமிக் இயர்க்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம அடிக்கடி டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணும், போகணும், வரணுங்கிறது இருந்துட்டே இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை டீக்ளட்டரிங் வீடியோஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நாங்கள் வச்சுருந்தோம். ஏன்னா நாங்கள் எப்போ போகிறதா இருந்தாலும் இந்த இந்த மூட்டை இல்லாமல் நாங்கள் எங்கேயுமே போகிறதில்ல. நம்ம போகிறது ஒரே ஒரு வேலையாக இருக்கும். ஆனால் அது சம்மந்தப்பட்ட 10 டாக்குமெண்ட்டும் இது நம்மளுக்கு தேவைப்படுறதுனால இது எங்கே போனாலும் நாங்கள் கையோடு எடுத்துகிட்டே போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் இது நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. இப்போ நம்ம பண்ண போகிற டீக்ளட்டரிங் என்ன அப்படின்னா, நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் அண்ட் நம்மளுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதையெல்லாம் என்னென்ன மாதிரிலாம் டீக்ளட்டரிங் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நம்மளால ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது சம்டைம்ஸ் அப்படியே கலைஞ்சிருக்கும், ஒன்னோடு ஒன்று மாறி இருக்கும். பட் நான் அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி தேவைப்படுற சமயங்களில் ரீஅரேஞ்ச் நான் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த டிப்ஸ் எல்லாம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ உங்களுடைய கிட்ஸுக்கான அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆனதுனால அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆதார், அதுக்கப்புறம் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் வேறு ஸ்கூல் மாறுறீங்கன்னா டிசி, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தனித்தனி போர்ஷனாக நான் செப்பரேட் பண்ணி பிரித்து வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்ககிட்ட காமிச்சிட்டு அதை எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபைல்ஸை எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், அது இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வைக்கிறது தான். ஒரு கவரில் நம்ம எப்போவுமே நம்மளுக்கு தேவையான ஐடி ப்ரூஃப்ஸ் இதெல்லாம் ஜெராக்ஸ் காப்பி பண்ணி வச்சுருப்போம். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கபோர்டில் அப்படியே நம்ம போட்டு வச்சுருப்போம். அந்த கவருக்குள்ளே நிறையா அன்வான்டான நிறைய காப்பீஸ் இருக்கும். நம்ம எப்போவாவது யூஸ் பண்ணியிருப்போம், பழசாக இருக்கோ இல்லை வேறு ஏதாவது கரைப்பட்டிருக்கோ, நம்ம வேறு எங்கேயோ அஃபிஷியலாக நம்ம யூஸ் பண்ண முடியாத பேப்பர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை எல்லாமே நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டீக்ளட்டர் பண்ணினா தான் அந்த இடம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னா ஒரு பொருள் நம்ம தேடும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அதனால நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிறது முக்கியம். இந்த மாதிரி பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ஷீட் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம டீக்ளட்டர் பண்ணுறதே எடுத்த பொருள் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். லைக் நான் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக ப்ராசஸ் பண்ணும்போது என்னுடைய பேன் கார்டு அப்போ மிஸ் ஆயிடுச்சு, காணோம். ஸோ எவ்வளவோ தேடி பார்க்குறோம், கிடைக்கவே இல்லை. அடுத்து என்னோடய ஹஸ்பண்டோடதை கொடுத்து தான் ப்ராசஸ் பண்ணலான்னு எடுத்துகிட்டு போயிருந்தோம். பட் அன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸில் எந்த ஒர்க்கும் ஆகலைன்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்துட்டோம். திருப்பி அடுத்த நாள் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பேன் கார்டு எல்லாமே ஒரு கவரில் இருக்குது. பட் பேன் கார்டு மட்டும் என்னோடது ஹேண்ட்பேக்கில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா வேலைகள் நடக்கும். நம்மளுக்கு தேடும்போது அந்த கரெக்டான பொருள் நம்ம கைக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ எந்த பொருள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். ஒருவேளை நீங்கள் அன்வான்டாக இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் காப்பீஸ் ஏதாவது கார்னர்லாம் கிழிஞ்சிருக்கு, கரைப்பட்டிருக்கு, அது யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா அதை நீங்கள் டஸ்ட்பினில் போடுறதுக்கு முன்னாடி நல்லா கிழிச்சிட்டு போடுங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய கல்யாண பத்திரிக்கை. இது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒன்று. ஸோ இப்போ ரேஷன் கார்டு புதுசாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக கொண்டு போயிருந்தோம். ஏன் நம்ம இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் கிழிச்சு நம்ம தூக்கி வீசுகிறோம் அப்படின்னா, ஸோ அதில் ஏதாவது இம்பார்ட்டண்டான விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதில் மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கிழிச்சு நீங்கள் போட்டுருங்க. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இது எங்களுடைய காலேஜ் சம்மந்தப்பட்ட ஜெராக்ஸ் காப்பீஸ் அப்போ எடுத்தது யூஸ் இல்லாமல் அப்படியே இருக்குது. இது பார்த்திங்கன்னா எங்களுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ், ஓட்டர் ஐடி, ஆதார், ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, இந்த மாதிரி தேவையான முக்கியமானது. ஸோ இந்த ரெண்டையுமே தனித்தனியாக செப்பரேட் பண்ணிட்டோம். ஏன்னா காலேஜ் டைமில் யூஸ் பண்ணதெல்லாம் இப்போ நம்மளுக்கு எதுக்கும் தேவைப்படுறது கிடையாது. ஸோ நம்ம துணி வாங்கும்போது இருக்கக்கூடிய இந்த மாதிரி பேக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி கவர் அதோடைய சைஸு கரெக்டாக எடுத்துகிட்டு அந்த பொருளை எல்லாமே அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் நான் எல்லாத்தோடையதுமே வச்சுருக்கேன். ஃபேமிலியில் இருக்கிறது எல்லாத்தோடதுமே லைனாக அரேஞ்ச் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஆர்கனைசிங் அண்ட் அரேஞ்சிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேன் கார்டு எடுக்கிறீங்கன்னா அதே ஃபைலில் தான் திருப்பி வைக்கணும்.
அது கொண்டு போய் ஜெராக்ஸ் காப்பி இருக்கிற ஃபைலில் வைக்கிறது, இல்லைன்னா வந்துட்டு பாஸ்புக் இருக்கிற இடத்துல வைக்கிறதுன்னு வச்சிங்கன்னா அது ரொம்ப வந்து தப்பாயிரும், தேடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் சேவாவில் ஏதாவது அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் மாதிரி தருவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இதெல்லாம் எங்கள் மேரேஜ்க்காக பண்ணினது. ஸோ இதெல்லாம் அப்படியே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாமே எடுத்து வந்து நான் த்ரோ பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பேங்க்குக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு, ஐடி ப்ரூஃப்ஸு, ஜெராக்ஸ் காப்பீஸு, இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஸ்டோர் பண்ணுங்கள். உங்களுடைய மெடிக்கல் எல்லாத்தையுமே தனியாக வந்து வைங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், டேக்ஸு, இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை தனியாக வந்து எடுத்து வந்து வைங்க. ஸோ செப்பரேட்டாக நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஒன்றோட ஒன்று கண்டிப்பாக இதெல்லாமே மாற்றி தான் வந்து இருக்கும். இது பாருங்கள், எங்கேயும் தேடிட்டே இருக்கும். ஆதாரு, ஏடிஎம் கார்டு இதெல்லாம் வந்து மாறி இருக்கு. இது வந்து பசங்க 2 பேருடையதுமே கரெக்ஷன் பண்ண பர்த் சர்டிஃபிகேட். ஓகேங்களா, இது வந்து கரெக்ஷன் பண்ணி இப்போ அப்டேட்டடாக நம்ம வாங்கின சர்டிஃபிகேட் 2 பேருக்குமே வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி அந்த வந்து வீடியோவும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ குழந்தைகளை வந்து ஆதார் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு வந்து ஆதார் கார்டு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பர்த் சர்டிஃபிகேட்டும் உங்களுடைய பேரண்ட்ஸ்னுடைய ஆதாரும் சேமாக வந்து இருக்கணும். அதை வந்து ப்ராசஸ் பண்ண மட்டும் தான் பர்த் சர்டிஃபிகேட் வந்து வாங்க முடியும். இன்னொரு தடவை அதில் நிறைய பேர் வந்து டவுட் வந்து கேட்டிருக்கீங்க. அதுக்கு எல்லாருடைய கொஸ்டின்ஸ்க்கும் ஒரு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஆதாரில் எப்படி நேம் இருக்கோ அதே சேம் பேட்டர்னில் தான் பர்த் சர்டிஃபிகேட்லேயுமே வந்து இருக்கணும். அப்பா பேர் மட்டும் இருக்கிறது, இனிஷியல் முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்காங்கிறது எல்லாமே சேமாக வந்து பார்த்து வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னுச்சுன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் ஆதாரில் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பர்த் சர்டிஃபிகேட்டில் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா, பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒன்ஸ் மட்டும்தான் உங்களால் கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு வந்து முடியும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இது வந்து தம்பிக்கு இவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது ஜிஹெச்சில் கொடுக்குற ரெஜிஸ்டர் பண்ணின அட்டை. இதான் தம்பிக்கு இப்போ வந்து எடுத்திருக்கக்கூடிய நியூ ஆதார். அவனுக்கு வந்து எடுத்தாச்சு, பர்த் சர்டிஃபிகேட் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அவனுக்கு ஆதார் வந்து எடுத்துட்டோம். இது குழந்தைகளுடைய பேக்கில் இது தனியாக வச்சுக்கலாம். ரேஷன் கார்டு, அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரு, ஆதார். சேஞ்ச் இல்லைன்னு கொடுத்த சாக்லேட். நம்ம அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து போட்டுட்டு வந்து போயிடுறோமா, நம்மளுக்கு வந்து அது எங்கே இருக்குது எங்கே வைக்கிறோம், நம்ம அவசரத்தில் வந்து நம்ம கிளம்புறோம் அப்படின்னா நம்ம போயிட்டு வந்த டயர்டில் அப்படியே ஷெல்ஃபில் எங்காவது போட்டுருவோம். ஒன்று பீரோவில் போட்டுருவோம், இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஷெல்ஃபு, கபோர்டு இதுலலாம் அப்படியே வந்து போட்டு வச்சுருவோம். ரெண்டாவது நம்மளுக்கு தேவைப்படும் போது எடுக்கிறோம் அப்படின்னா எமர்ஜென்சிக்கு அது எங்கே இருக்குன்னே நம்மளுக்கு வந்து தெரியாது, அதை தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் மெயினாக இந்த கிளீன் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. ரெண்டாவது ஒரு விஷயம், டீக்ளாட்டரிங் அப்படிங்கிறது நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பை வந்து இருந்தது, தேவையே இல்லாத ஜெராக்ஸ் காப்பீஸ் நிறையா வந்து இருந்தது. ஸோ அதெல்லாமே எடுத்துட்டு எது தேவைப்படுங்கிறத 2 விஷயமா நான் செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் இதில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓட்டர் ஐடி, கார்ட்ஸு, ஃபோட்டோ காப்பீஸு, இதுதான் மெயினாக இருக்குது. இதில் வந்து வெறும் குழந்தைங்களுக்காக செக்அப் பண்ண நோட் மட்டும்தான் இருக்குது. டெலிவரி பார்த்த அந்த நோட், அது வந்து எல்லாமே பர்த் சர்டிஃபிகேட் கரெக்ஷனுக்காக எடுத்துகிட்டு போனது, அது அப்படியே இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் வந்து பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய எஜுகேஷ்னல் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, அண்ட் வீட்டு டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயம் வச்சுருப்பீங்களா, டீட் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க டீட் ஏதாவது வச்சுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து இம்பார்ட்டண்டாக வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய 2 பேருடைய ஸ்கூல் அண்ட் காலேஜினுடைய மார்க் ஷீட்டு, டிசி, இது எல்லாமே இதில் வந்து வச்சுருக்கோம். A to Z என்ன வேணுமோ ஒரிஜினல் காப்பீஸ் இதில் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃபைனலாக இது கடைசி வரைக்குமே எங்கள் 2 பேருடையது வச்சுருக்கோம், ஸ்கூல் காலேஜோடையது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி எடுக்கிற மாதிரி வராது, பட் எல்லாமே ஒரிஜினல்ஸ் அப்படிங்கிறதுனால சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபைல் வந்து போட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு செட். இதை வந்து நம்ம அப்படியே எதிரியே வச்சிடலாம். இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஸ், லாங் சைஸ் பர்ஸு, இந்த மாதிரி பேகு இதெல்லாம் வந்துட்டு
நம்ம ஜுவல் ஏதாவது வாங்குறோம் அப்படின்னாவோ இல்லைன்னா துணி வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது சில கடைகளில் வந்து கொடுப்பாங்க. ஜுவல் பேக் வந்து எங்கிட்ட இருந்ததுனால இப்போ இதில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆனது, ஓட்டர் ஐடி மேக்ஸிமம் நம்ம எங்கேயும் வெளியே எடுத்துகிட்டு போகிற நீடட் வந்து இருக்காது. அதனால அதாவது டெய்லியும் அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்காது. அந்த மாதிரி பேன் கார்டு, இந்த தேவையில்லாத இதை வந்து கேஸ் வந்து புக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கார்டு, நம்ம அன்வான்டா ஒரு 4 பேங்க் இருக்கும். ஆனால் நம்ம ஏதாவது ஒரு பேங்க்குடைய ஏடிஎம் கார்டு மட்டும் தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாத கார்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்ம தனியாக செப்பரேட்டடாக வந்து எடுத்து வந்து வச்சிடலாம். இதில் பேன் அண்ட் ஓட்டர் ஐடி அண்ட் இது இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பாப்பாங்களுடையது, 2 பேருடையது மட்டும் ஒரு தனி கவர் வந்து போட்டுட்டு நம்ம இதில் வந்து வச்சுக்கலாம். இது வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற பர்ஸ். நம்ம எங்காவது போகிறோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு போகிற மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்ஸ். இதில் வந்துட்டு எங்கள் 3 பேருடைய ஆதார் ஏதாவது டக்குன்னு வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆதார் வந்து இதில் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் ரேஷன் கார்டு, 2 ரேஷன் கார்டு ஒன்று இருக்குது. இன்னும் எங்களுக்கு செப்பரேட் ரேஷன் கார்டு இல்லை. ஸோ அந்த 2 ரேஷன் கார்டும் இது எப்போவுமே எங்கேனாலும் தேவைப்படும். ஆதார் தான் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுனால இதை வந்து தனியாக வந்து இதை டெய்லி எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு ப்ராசஸில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது எல்லாருடைய ஃபோட்டோஸ் அந்தந்த கவரில் அப்படியே பர்ஃபெக்டாக வந்து இந்த 3மே தனி வந்துட்டு ஒரு இதாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது வந்து நம்ம டீக்ளாட்டரிங் பண்ணி வேணுங்கிறது எடுத்து வச்சு காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ். இது மோஸ்ட்லி நம்ம எதுக்கும் எங்கேயும் கொடுக்க போகிறதெல்லாம் கிடையாது. அப்போ காலேஜ் டைமில் எடுத்து வச்சது ஃபஸ்ட்டு வேஸ்ட்டாக வந்து போயிடுச்சு. ஃப்யூச்சரில் ஏதாவது தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்மளுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ். இதை வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா லைன் பை லைனாக, இப்போ இவங்களோடது ஒரு செட் இருக்குன்னா இது முடிகிறப்போ அடுத்தவங்களுடைய செட்டு, அதுக்கப்புறம் அடுத்தவங்களுடைய செட், அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஆதார், ஓட்டர் ஐடி, பேன், பாஸ்புக் ஜெராக்ஸு, இந்த மாதிரி லைனாக எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்கேஸ் இதில் எப்போவுமே ஒரு காப்பி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எடுக்கும்போது ஆதார் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 காப்பி தான் இருக்குது அப்படின்னா அதில் 1 மட்டும் எடுத்துகிட்டு 1 எப்போவுமே இந்த பேக்கில் வந்து பேலன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி ஆகட்டும், ஒரிஜினல் ஆகட்டும் மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சேஃப்டியாக வந்து இருக்கும். எப்போவுமே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 காப்பி இருக்குன்னா 1 வச்சுட்டு 1 மட்டும் எடுத்துக்கோங்க. அதை வந்து காப்பி வந்து பண்ணிக்கோங்க. அந்த எடுத்துகிட்டு போகிற 1 வந்து 2ஓ 3ஓ வந்து காப்பி வந்து போட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ வரைக்கும் மாறாமல் இருக்கிற ஒரே ஒரு பேக்கு. இது வந்து நம்ம ஜுவல் லோன் ப்ராசஸ்க்கான பேக். இந்த ஜுவல் லோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்டெலாம் நம்ம அப்படியே வச்சுருக்கோம். நம்ம பேங்க்குக்கு போகிறோம், ஜுவல் லோனுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுறோம், இல்லை பிரின்சிபல் அமௌண்ட்டு இல்லை திருப்பி அடகு வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இதை மட்டும் எடுத்துகிட்டு போனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்தையும் நான் அப்படியே இதுலேயே செட்டாக வந்து எடுத்து வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து பாஸ்புக் ஒன்று இருக்கும், அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. பாஸ்புக் இதே மாதிரி எப்போவுமே இந்த பேக்கில் வந்துட்டு பென் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். பேங்க்குக்கு போகும்போது இது அப்படியே செட்டாக இதிலிருந்து வேறு எந்த பர்பஸ்க்காகவும் எடுக்க மாட்டேன் நான். இது இப்படியே இருக்கும். நம்ம ஏதாவது சலான் ஃபில் பண்ணுறோம், அங்கே ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த பேக் நம்ம ஏதாவது ஒரு ப்ராசஸ்க்காக சேவாக்கோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஆஃபீஸ்க்கோ நம்ம போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கரெக்ஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா இந்த பேக்லேயும் ஒரு பென் வந்து எப்போவுமே நான் போட்டு வந்து வச்சுருப்பேன். காரணம் என்னென்னா அங்கே போகும்போது தம்பியோடைய பர்த் சர்டிஃபிகேட் கரெக்ஷனுக்கு போகும்போது லெட்டர் வந்து எழுதி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கூட்டத்தில் நம்ம
நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயே வந்து போய் நம்ம வந்து கேட்க முடியாது. ஸோ அஃபீஷியலாக கவர்மெண்ட் ரிலேட்டடான எந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு போகிறதா இருந்தாலுமே பென் அண்ட் ஃபெவிஸ்டிக் வந்து எப்போவுமே இதில் வந்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோஸ் ஏதாவது ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அண்ட் பென் வந்து யார்கிட்டையும் கேட்காம நீங்களே வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. இந்த ரெண்டுமே உள்ளே வந்து வைக்க வேண்டியது. இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற பர்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டஸ்ட்டு தான். இந்த கவர் ஃபுல்லாக அதுதான். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ சட்டுன்னு உங்களால் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் வந்து பண்ணி வந்து வைக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ இந்த ஒரு பேக்கில் உங்கள் வீட்டினுடைய எல்லா விதமான இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமும் இது இருக்குது. இதில் வந்து நீங்கள் வேறு என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, தனி கவர் வந்து போட்டுட்டு இபி பில் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க, வீட்டுக்கான டேக்ஸ் வந்து பே பண்ணுறீங்கன்னா அதை செப்பரேட்டடாக வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபைல் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து லீஸ்க்கு வந்து இருக்கீங்க அப்படின்னா லீஸ் டாக்குமெண்ட், ரெண்டல் டாக்குமெண்ட்லாம் இருக்கும், அதெல்லாமே இதில் வந்து சேவ் பண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய எல்லா ப்ராசஸும் ஸ்கூல் அட்மிஷன்ஸ் எல்லாம் போட்டு உங்கள் குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதில் ஒரு 10 காப்பி ஒரு 5 காப்பியை வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா லேமினேட் வந்து பண்ணுங்க. இன்கேஸ் நீங்கள் லேமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி மறுபடியும் ஏதாவது எமர்ஜென்சி இல்லை கரெக்ஷன்லாம் பண்ணும்போது மறுபடியும் அதை பிரித்து எடுத்துட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டான ப்ராசஸ் வந்து பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் வந்து எப்போ வெளியில் போனாலும் சரி ஜெராக்ஸ் வந்து எடுத்துட்டு போங்க. ஏன்னா நம்மளுடைய மணி அண்ட் டைம் ரெண்டுமே அதில் தான் வந்து வேஸ்ட் ஆகும். நம்ம போகிற அவசரத்தில் ஒரிஜினல்ஸ் மட்டும் எடுத்துட்டு அவசரமாக நம்ம போயிடுவாங்க, போய் ஜெராக்ஸ் காப்பி கேட்பாங்க. நம்ம ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி நின்றுட்டு இருப்போம், திருப்பியும் வந்து ஜெராக்ஸ்க்காக நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அட்டாச் பண்ணி லெட்டரெல்லாம் எழுதி நம்ம திருப்பி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி போய் நிற்கும் போது என்னாங்கன்னா மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து போகிற மாதிரி வந்து இருக்கும். ரெண்டாவது வீட்டில் அதுலேயே ஒரு 4-5 ஜெராக்ஸ் வச்சுருப்போம், திருப்பி நம்ம அதில் ஒரு 3 காப்பி 4 காப்பி வாங்கி கொண்டு வந்து உள்ளே வந்து குப்பையாக தான் வந்து போட்டு வச்சுருப்போம். ஸோ இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற எல்லாருடைய வீட்லேயுமே கபோர்டாக இருக்கட்டும், பீரோவாக இருக்கட்டும், எனிதிங் ஒரு டேபிள் மேலே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் வந்து நீங்கள் டீக்ளட்டர் பண்ணி நீங்கள் அதை பிரித்து ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்கன்னாவே அவ்வளோ வேண்டாத பொருட்கள் வந்து உள்ளே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து வாட்ச் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை பண்ணீங்க அப்படின்னாவே போதும், நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு முடியும். இதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தால் போதும். இப்போ இவ்வளோ கவரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன், இதெல்லாம் தனித்தனியாக கவர்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். இதெல்லாம் இதில் தேவையே இல்லை. இந்த 2 பர்ஸில் இதை வந்து நான் பேங்க்குக்கு போகணுன்னா எடுத்துகிட்டு போகணும், பாஸ்புக் வேணும்னா இதில் இருக்கும், ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு அண்ட் ரேஷன் கார்டு போகணும் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போனால் போதும். ஸோ அது வந்து நான் ரெகுலராக பர்ஸில் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறனால அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி பிரித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும்.